இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரம் போடு 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 போடு. சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்க. இருங்கன்னு சொன்ன. ஆமா, நாங்க உங்க எதிரி வீட்ல இருந்து வந்தவங்க தான். மனசுல நாங்க எந்த எண்ணத்தோட வந்திருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மனசுல மறைச்சு வச்ச விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இல்லையா? தெரியாதுல்ல. ஆனா ஃபுட்ல விஷம் வச்சா அது தெரிஞ்சிரும். சாப்பிட்டதும் போய் சேர்ந்துருவோம். அவ இந்த ஃபுட்ல விஷத்தை வச்சுட்டு வந்தாலும் என்னவோ. ஏன் மாமாக்கு நான் ஏண்டி விஷம் வைக்க போறேன்? யாருக்கு தெரியும்? நீ காட்டுறது பாசமா இல்ல அவரை ஃபேஸ் பண்ண முடியாம யாருக்கு எதுவும் தெரியாம அப்படியே கொன்னுடலாம்னு நினைக்கிறியோ? யாருக்கு தெரியும்? ஏன் மேலேயே பழி போடுறியா? உன் முன்னாடி அந்த ஃபுட்டை சாப்பிட்டு நான் விஷம் கலக்கலன்னு ப்ரூவ் பண்றேன். ஒன்னும் தேவையில்ல, நானே சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி சொல்றேன். நீ சாப்பிடுறதுக்கும் நான் சாப்பிடுறதுக்கும் என்னடி வித்தியாசம்? உன்கிட்ட விஷத்துக்கு வேற ஏதாவது மருந்து இருக்கலாம், என்கிட்ட எதுவும் இல்ல, அவ்வளவுதான் வித்தியாசம். சாப்பிடுறீ, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என்னடி இது? எல்லாத்துலயும் அச்சு பண்ணிட்டு இருக்க? என் டெஸ்டிங் எல்லாம் இப்படிதான் இருக்கும். நான் உங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன், எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட என் மேல கோபத்தையும் வெறுப்பையும் காட்டாம அன்பை காட்டுவீங்கன்னு என்னால எப்படி எதிர்பார்க்க முடியும்? இங்க பாருங்க, இது உங்க கையா நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்பை எல்லாம் மன்னிச்சிருங்க. இன்னும் என்னோட அகங்காரம் குறையல, அதனாலதான் கைய புடிச்சுக்கிட்டு காலா நினைச்சுக்கோன்னு சொல்றான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் உங்க கால்ல கூட விழுறேன். ஐயோ, நீங்க பெரியவங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எங்க வாழ்க்கை திசை மாதிரி எங்கெங்கயோ போயிடுச்சுன்ற கோவத்தை தவிர உங்க மேல பகையோ இல்ல உங்களை பழி வாங்கணும்ன்ற எண்ணமோ எனக்கு கிடையாதுங்க. உட்காருங்க. அம்மா அவளுக்கு போய் மரியாதை கொடுத்து உட்கார சொல்றாங்க. இவங்களுக்கு என்னதான் ஆச்சு? சொல்லுங்க. நான் என்னன்னு சொல்லுவேன்? புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. உங்க பையன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு என் பொண்ணு நக்ஷத்ரா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண போயிட்டா. ஏதோ அவ நேரம் நல்லா இருந்தது, பொழைச்சுக்கிட்டா. உங்க பையனுக்காக தான் என் பொண்ணு சாக துணிஞ்சாரு என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் அவளை கொன்னுடுவாருங்கிற பயத்துலதான் அவருக்கு தெரியாம நான் எல்லாத்தையும் மறைச்சேன். மாமா கிடைக்கலன்னா நான் எப்படியாவது செத்து போயிடுவேன்னு அவளுடைய பிடிவாதத்தை கேட்டுட்டு நான் எப்படியாவது உங்க பையனை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதுவும் நான் ஒண்ணு மனப்பூர்வமா கொடுத்த வாக்கு கிடையாது. அவ மனச எப்படியாவது மாத்திட முடியுங்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி ஒரு வாக்க கொடுத்துட்டேன். தேவை ஏற்பட்டதால அபூர்வா மேடம் வானத்துல இருந்து தரையிறங்கி தரையில இருந்து பாதாள உலகத்துக்கு போறதுக்கும் தயாராயிட்டாங்கன்னு புரியுது. பூர்ணி, நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல, கேளுமா. அண்ணனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதும் அவங்க வீட்டுக்காரு அவங்க பொண்ண கொல்லாம விட்டுருவாரான்னு கேளுமா. அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு பூரி. கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் தூரமா எங்கேயாவது அனுப்பி வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என் வீட்டுக்காரர்கிட்ட எதையோ சொல்லி திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட வேணா சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா எங்க கிட்ட
நீங்க சொல்ற ஒவ்வொன்னுத்துக்கும் எஸ்ன்னு சொல்ற ஆன்சர் இருக்காது. பூர்ணி, நாங்க பெரியவங்க இங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ கொஞ்சம் வாய் மூடு. இங்க பாருங்க பூர்வா, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரு தாயா உங்களுக்குள்ள இருக்கிற வேதனை, கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க பொண்ணுக்கும் என்னோட பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. எங்க நான் என் பொண்ண பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நடுவுல அந்த பூமி எதுக்காக வரா? எதுக்காகனா பூமிய என் வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நான் ஆசைப்படுறதுனால சொல்றேன். அது உங்களுக்கும் தெரியும்ல. அவதான் சீத்தோன்னு உங்களை வெளியில துரத்தி விட்டுட்டான்ல. அப்படி இருந்தும் அவதான் வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க? பூமிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கும்னு ஆசைப்படுறதுல தப்பென்ன இருக்கு? விட்டுரு சாரதா. அப்படிப்பட்ட ஆசை ஏதாவது இருந்தா அதை விட்டுடு. நான் சொல்றத கேளு, அதை விட்டுரு. என் பொண்ணு நட்சத்திராவுக்கு ககனுக்கு கல்யாணம் பண்ணுவே. எல்லாரும் நல்லா இருப்போம். பண்ணி வைக்கலனா உங்க மொத்த ஃபேமிலியும் ஒன்னும் இல்லாம நாசமா போயிடும். என்ன அபூர்வா, மிரட்டி பாக்குறியா? நீங்க எப்ப நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க? எப்பவுமே எங்களை எப்படி அழிக்கலான்னு மட்டும் தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. அப்படி இருந்தோம் என் பையன் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தவங்க எதிரியா இருந்தாலும் அவங்கள மதிக்கணும்ன்ற பண்பாடு இருக்கிறதுனாலதான் இது வரைக்கும் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எங்க அழிவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. போங்க, முதல்ல வெளியே போங்க. உனக்கு எவ்வளவு திமிருடி! அபூர்வா, பூர்ணி, நீ பேசாத. இங்க பாருங்க அபூர்வா, தைரியம் தான் முக்கியமான நேரத்துல தேவையானது. உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் காட்டுறது திமிர். இப்ப உங்களுக்கு தேவை ஏற்பட்டதுனால நான் தைரியமா சொல்றேன், கேளுங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறது பூமி மட்டும்தான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பூமிய உனக்கு மருமகளாக விட மாட்டேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன் பொண்ண என் மருமகளா ஆக்கிக்க மாட்டேன். ஆ? ஆனா நீ உயிரோட இருக்கும் போதே பூமியை என் வீட்டு மருமகளா ஆக்கி காட்டுறேன். பாத்துக்கிட்டே இரு.